நான் பாஸ்கரன் எஸ்பி சைபர் கிரைம். இந்த ஃபெடெக்ஸ் கொரியர் நம்ம டிஜிபி உத்தரவுப்படி இந்த ஃபெடெக்ஸ் கொரியர் வந்து இப்போ ரொம்ப வந்து சீரியஸாக இருக்குது. மக்கள்கிட்ட வந்து பீதியை வந்து அதிகமாக உண்டு பண்ணுது. அது என்னென்னா ஃபெடெக்ஸ்னு ஒரு கொரியர் சர்வீஸு, அந்த கொரியர் அந்த இதெல்லாம் அது வந்து உண்மையான ஒரு கொரியர் சர்வீஸே நம்மகிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஃபேக்காக வந்து நாங்கள் தான் அந்த ஃபெடெக்ஸ் கொரியர் சர்வீஸ் வந்து பேசுகிறோம் சொல்லிட்டு தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பார்சல் வந்தா மாதிரி இல்லை நீங்கள் யாருக்கோ பார்சல் அனுப்புனா மாதிரி அது ஒரு இல்லீகல் பார்சல் என்று சொல்லிட்டு உங்களை முதல்ல ஒரு குற்றவாளியாக உங்கள்கிட்ட காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு தான் அதில் வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்திட்டு உங்களை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இப்போ போலீஸ்கிட்ட பேசுங்க, மும்பாயோடைய இந்த அந்தாரி போலீஸ் அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க கிட்ட கால் டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் பேசுறத நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி தெரியல, எதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இப்போ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்டயே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்கு, நான் ஆர்பிஐ கிட்ட அனுப்புகிறேன் இல்லைன்னா சிபிஐ கிட்ட அனுப்புகிறேன் சொல்லி அங்கேருந்து ஒரு கால் டைவர்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்கைப் மூலிமா உங்களை பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி இந்த குற்றத்திலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட் எல்லா பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை அப்படியே உங்ககிட்ட இருந்து மிரட்டி உங்களை இந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்து பணம் அவங்களுக்கு போடுறவர்களையும் உங்களை பீதியிலே உட்கார வைப்பாங்க. ஸ்கைப் மூலிமா நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்றதையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பீதியில் இது பண்ணுறதால இன்னைக்கு வந்து இந்த ஃபெடெக்ஸ் கொரியர்ன்ற ஒரு அஃபென்ஸ் வந்து டைட்டிலே ஃபெடெக்ஸ் கொரியர்னு ஆயிடுது. ஸோ ஊரில் மக்களுக்கு பீதி இருக்குதுன்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்கள் டிஜிபி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உத்தரவின் பேரில் இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவனத்துக்கு கொண்டு வரேன். இதை உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சகோதர சகோதரிகள், உங்கள் சூழ்நிலை இருக்கிறவங்க, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள். இதை மாதிரி ஃபெடெக்ஸ்ன்னு வந்து உங்ககிட்ட கால் வந்ததுன்னா காலை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க, அதுக்கு செவி சாய்க்காதீங்க என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.